வணக்க நேயர்களே, இன்று அக்ஷயன் சேனல் வாயிலாக ஜோதிடம் என்னும் பகுதியில் தனுசு லக்னம் பற்றி பார்ப்போம். இது தனுசு ராசிக்கும் 30% பொருந்தும். இது காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் வீடு, குருவின் ஆண் வீடு, ஒற்றைப்பட ராசி, நெருப்பு ராசி. இந்த லக்கினக்காரர்கள் நேர்மையானவர்கள், கடுமையாக உழைப்பார்கள், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, முன்கோபம், பிடிவாத குணம் இருக்கும். நான் சரியாகத்தானே இருக்கிறேன் என்ற எண்ணம் மிகுதியாகவே இருக்கும். உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரும் புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள். சொந்த வீடு, வண்டி, வாகன யோகம் இருக்கும். குறைந்தபட்ச கல்வி அறிவு கட்டாயம் இருக்கும். தலைமை தாங்கும் குணம் இருக்கும். நன்றாக படித்த அறிவாளிகள் அதிகம் கொண்ட வீடு தனுசு. என்ன கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள மாட்டார்கள், இழந்து விடுவார்கள். தனது சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணுமென்றாலும் செலவு பண்ணுவார்கள். குடும்பத்துக்காகவும் அதிகமாக செலவு செய்வார்கள். தனது துன்பத்தை, வேதனையை வெளிக்காட்டாமல் சிரிச்ச முகத்துடனே இருப்பார்கள். அதிகமான செலவாளிகள். அதான் மெயினா சொல்ல வேண்டியது. தன்னுடைய நண்பர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக கடன் படவும் நேரிடலாம், செலவு பண்ணவும் நேரிடலாம். தனது மகிழ்ச்சிக்காக செலவு செய்யறதை பற்றி யோசிக்காம செய்துட்டே இருப்பார்கள். இவர்கள் வேலையில் கெட்டிக்காரர்கள். கடல் கடந்து வெற்றி பெறுவார்கள். தாயன்பு மறுக்கப்படும். தாயாருக்கு ருணத்தை, கடனை ஏற்படுத்தும். பெற்ற குழந்தைகளுக்காகவும் அதிகமாக செலவு செய்வார்கள். ஒரு வெட்டி கௌரவத்துக்காக செலவு செய்வார்கள். எதிர்பாலினருடன் ஏற்படும் தவறான தொடர்புகளால் தன் தகுதியை, கௌரவத்தை இழந்து விடுவார்கள். அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். இயல்பாகவே இவர்களுக்கு எதிர்பாலினருடன் ஒரு ஈர்ப்பு இருக்கும். நல்ல புத்திசாலியான வாழ்க்கை துணை அமையும். அதே நேரம் இவர்களின் குற்றங்குறைகளை கண்டு மட்டம் தட்டும் குணம் அவர்களுக்கு இருக்கும். உறவில் மனம் முடிக்காமல் இருப்பது சிறப்பு. நிறைய பேர் காதல் திருமணம் செய்வார்கள், அல்லது மதம் மாறி, இனம் மாறி மனம் முடிப்பார்கள். திருமணத்தில் திருப்தியற்றவர்களாகவே இருப்பார்கள். ஆயுள் பலம் உண்டு, தீராத கடன் உண்டு, நோய் உண்டு. அதே மாதிரி மூட்டு வலி, முழங்கால் வலி, கால் வலிகள் இருக்கும். ஸ்கின் பிரச்சனையும் வரலாம், நரம்பு பிரச்சனையும் வரலாம். பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருந்தா கண்டிப்பா வெற்றி உண்டு. அந்நிய தேசத்தில் வெற்றி பெறுவார்கள். அடிக்கடி இன்ப சுற்றுலா செய்ய விரும்புவார்கள். சகோதரர்களின் வாழ்க்கை அவ்வளவு நன்றாக இருக்காது. சகோதரர்களால் விரயமான கசப்பு ஏற்படும். வேலையில் வெற்றி உண்டு. சுயதொழிலில் அவ்வளவு பெரிய வெற்றி இல்லை, கடன் தான் ஏற்படும். மறைமுகமான விரயம் ஏற்படும். அதாவது உல்லாசத்துக்காக, தனது ஒரு பர்சனல் சந்தோஷத்துக்காக அதிகமாக செலவு செய்வார்கள். மறைமுக தொடர்புகள் கட்டாயம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதால கவனமாக இருக்கணும். நிறைய வக்கீல்கள், நீதிபதிகளை உருவாக்கும் இடம். தங்க வியாபாரத்துக்கும் ஏற்றது. திருமணத்தின் பின்னும் காதலில் சிக்கும் விதி கொண்டவர்கள். இணையத்தை எச்சரிக்கையுடன் பயன்படுத்துதல் அவசியம். ஆனால் இவர்கள் மன்னித்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள், எல்லோரையும் அரவணைப்பார்கள், அன்பு செலுத்துவார்கள். இந்த லக்கினத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வியாழக்கிழமை குரு பகவானுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ சுண்டல் மாலை அணிவித்து, மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து, நெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் நன்று. யானை உருவ சின்னத்தை பாவிப்பது சிறப்பு. யானைக்கு உணவளிப்பதும் நன்று. இனிப்பு சுவையை அளவோடு உபயோகித்தல் வேண்டும். யானை முடி மோதிரம் அணிவதும் நல்லது. குற்றங்களை மன்னிப்பது, மறப்பது சிறப்பு. படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது நன்று. கல்வி அறிவை இலவசமாக வழங்குறது மிக சிறப்பு. இலவசமா டியூஷன் எடுக்கிறது, அந்த மாதிரி செய்யறது நல்லது. பணத்தை எப்போதும் மரியாதை செய்ய வேண்டும். தங்கம் சேர்ப்பது நன்று. மஞ்சள் நிற உடைகள் சிறப்பு. எண்களில் 3 நன்று. குருவை மதிப்பது, மரியாதை செய்வது அவசியம். இதை தொடர்ந்து செய்து பாருங்க, நீங்களும் வெற்றியாளர்களே. அடுத்த பதிவில் மகர லக்னம் பற்றி பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.